எனக்கு ஒரு 4 மூவிஸ் வந்து ரொம்ப பிடிச்ச மூவி. அது எல்லாத்துலயுமே ஒரு சிமிலாரிட்டி பார்த்தேன். இதுதான் என்னோட மோஸ்ட் ஃபேவரைட்ன்னு சொல்ல முடியாது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச 4 மூவி தான் எல்லாமே. ஆம், ஒண்ணு வந்து த்ரீ இடியட்ஸ், ஒண்ணு வந்து வாகை சூடவா, சந்தோஷ் சுப்ரமணியம் அண்ட் காதலுக்கு மரியாதை. இதில காதலுக்கு மரியாதை மட்டும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்னன்னா வந்து யூசுவலா ஒரு மூவிய எப்படி த்ரில்லிங்கா கொண்டு போவாங்கன்னா, ஒரு ஆம் 90% ஆஃப் த டைம் வந்து அது ஹீரோக்கு தான் இந்த கேரக்டர் ஆர்க் இருக்கும். ஹீரோயினுக்கு இருக்காது. ஸோ அந்த ஹீரோக்கு என்ன ப்ராப்ளம், ஏதோ ஒரு சின்ன சண்டை வரும் யார் கூடயாச்சும். அண்ட் அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த சண்டை போட்ட ஒரு பெர்சன் வந்து ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு பெர்சனா இருப்பான். ஸோ வந்து அதுக்கப்புறம் அந்த சண்டேல அந்த வில்லன் வந்து செகண்ட் டைம் வந்து ஒரு 4, 5 பேர கூட்டு வந்து ஹீரோவ அட்டாக் பண்ணுவான். பட் ஹீரோ அப்பயும் வந்து அடிச்சு போட்டுருவான். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 4, 5 பேர் இவனுக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு 10, 20 மெம்பர்ஸ் கூட்டு வருவான். அப்பயும் ஹீரோ தப்பிச்சுருவான். ஸோ ஃபைனலா வந்து அந்த வில்லன் அவனோட ஃபுல் இதையும் கொண்டு வரும்போது, அந்த ஹீரோ வந்து அந்த என்டயர் அவனோட அந்த வில்லனோட சாம்ராஜ்யத்தையே அடிச்சு துவம்சம் பண்ணிருவான். ஸோ இதான் ஒரு 75% ஆஃப் த மூவிஸோட அவுட்லைனா இருக்கும். அதிலேயே நெறைய கிரியேட்டிவா பண்ணியிருப்பாங்க. இட் வில் பி வெரி குட் டு வாட்ச், லார்ஜர் தேன் லைஃப் அப்படி இருக்கும். பட் நம்மளால அத ரிலேட் பண்ண முடியுமான்னு பார்த்தா டவுட்ஃபுல் தான். பட் இந்த 4 மூவிஸில வந்து வில்லன்னு பெருசா இருக்க மாட்டாங்க. ஆஃப்கோர்ஸ் வாகை சுடவால இருப்பாங்க. பட் அத தவிர வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் லைஃப் தான் காட்டுவாங்க. இதில என்னன்னா வந்து ஒரு ஒரு 2 ஹியூமன் பீயிங்ஸ்க்கோ இல்ல மோர் தேன் 2 ஹியூமன் பீயிங்ஸ்க்கோ ஒரு மன போராட்டம் இருக்கும் இல்லையா? இப்ப ஒரு ஒரு ஃப்ரெண்டோ, பிரதரோ, பேரண்ட்ஸோ, பார்ட்னரோ யாரா வேணாலும் இருக்கலாம். நம்ம நெனச்சிட்டுருப்போம், நம்ம அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் தான். அவங்க நெனச்சிட்டுருப்பாங்க, ஆம் அவங்க நம்ம அவங்களுக்கு க்ளோஸ்ன்னு நம்ம நெனைப்போம், அவங்க நமக்கு க்ளோஸ்ன்னு. நம்ம எல்லாமே ஷேர் பண்றோம். வி டோன்ட் ஹேவ் எனிதிங் டூ ஹைட் அப்படின்னு நம்ம நெனச்சிட்டுருப்போம். பட் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே நம்ம இருப்போம். அந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து நம்ம ஒரு பபிள் மாரி அத டச் பண்ண பயப்படுவோம். வெடிச்சிருமோ அப்படின்ற ஒரு ஃபியர்லேயே நம்ம வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிட்டே இருப்போம். ஸோ நம்ம ஒரு நம்மளோட கிளியர் பவுண்ட்ரி கூட செட் பண்ண மாட்டோம். நமக்கு ஒரு விஷயம் ஹர்ட் ஆச்சுன்னா, அது எனக்கு ஹர்ட் ஆகுதுன்னு கூட நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம அதுக்கான எஃபர்ட்டே போட மாட்டோம். நம்ம நம்ம நம்மளையே வந்து வருத்திட்டு அந்த ரிலேஷன்ஷிப்காக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். அண்ட் இதில நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, அந்த இன்னொரு ரிலேஷன்ஷிப்பும் செல்ஃபிஷான ஒரு ரிலேஷன்ஷிப்போ, இல்ல டாக்ஸிக்கா இருக்கிறவங்க கிடையாது. அவங்களுக்கும் அந்த பபுள விட்டு அந்த நம்மளோட பபுள உடைச்சிருவோமோன்ற பயத்தில அவங்களும் நெறையா சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டுருப்பாங்க. பட் அந்த கம்யூனிகேஷன் பேரியர் ஒண்ணு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப சந்தோஷ் சுப்ரமணியம்ல பார்த்தோன்னா, அது ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸாம்பிள். இதுலலாம் வந்து அவங்க அப்பா வந்து அதில வந்து ஆப்வியஸா காட்டுவாங்க. அவங்க அப்பா தான் ப்ராப்ளம். அப்பா சன்க்குள்ள தான் இது இஷ்யூ இருக்குன்னு. பட் ஸ்டில் அந்த அப்பாக்கு வந்து நம்ம ஆஸ் அ வியூவரா நமக்கு ஆப்வியஸா தெரிஞ்சா கூட, அந்த அப்பாவுக்கு வந்து ஒரு ஐடியாவே இருக்காது. அந்த கிளைமேக்ஸ்ல அவன் போட்டு பிரேக் பண்ற வரைக்கும் ஐடியாவே இருக்காது. ஸோ, அந்த கிளைமேக்ஸ்ல அவன் பிரேக் பண்ணும்போது எனக்கு வந்து இன்ஃபேக்ட் இந்த 50 பேர அடிச்சது, 100 பேர அடிச்சு போடுறதுல வர்ற அட்ரினாலின் ரஷ்ஷோ, இல்ல ஒரு த்ரில்லோ, ஒரு எக்ஸைட்மெண்ட்டோ விட, இந்த இதில அவ்ளோ என்ன அவங்க அப்பா சொல்ல போறாங்க, அந்த மாரி ஒரு 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 டென்ஸ்டா அந்த மாரி இருந்தது. ஏன்னா, அவனுக்கு வந்து எப்படி அவங்க அப்பா அக்செப்ட் பண்ணுவாங்க? உங்க அப்பா வந்து இப்படி தானே இருக்கணும்னு ஒரு கனவோட இருக்காங்க. அவன் பையன் மேல எவ்வளோ ஒரு ஹோப் வச்சிருக்கான். அந்த மாரி நான் நெனச்சேன். பட் அவன் வந்து அவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது, அந்த கல்யாணத்த பிரேக் பண்ணணும். இதெல்லாம் எப்படி ஒரு கல்யாணத்த போய் பிரேக் பண்ண முடியும்? அந்த பொண்ணோட லைஃப் என்ன ஆகும்? பட் அந்த மூவிய பார்க்கும்போது, ஓகே. அவன் சொல்றது கரெக்ட் தான். நீ கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி நடந்த நிச்சயதார்த்தத்த பத்தி பேசுற. பட் அதுக்கப்புறம் வந்து நடக்க போற லைஃப்ப பத்தி பேசுறோன்றப்போ, நம்ம நிச்சயதார்த்தம் பிரேக் ஆகுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த சொசைட்டி படி. அய்யய்யோ! பிரேக் ஆயிடுச்சுன்னு. பட் நம்ம லைஃப்ப கன்சிடர் பண்ணும்போது அது ஒரு சின்ன விஷயம் தானே. ஒரு வேளை நமக்கு அது பிடிக்கல, ஒரு விஷயம் பிடிக்கலன்னா, நம்ம எந்த ஸ்டேஜ்லனாலும் நம்ம அத ஸ்டாப் பண்ண ரெடியா இருக்கணும் இல்லையா? அந்த அதெல்லாம் எனக்கு வந்து அவ்ளோ
ஒரு என்ன சொல்றது? ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டர்ல போன மாரி, இப்படியும் முடியுமா? அவங்க நம்மள லவ் பண்றாங்கல்ல. ஆ அதில ஹாசினி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அ டயலாக் சொல்லுவா. அது எப்படி இத்தன ஒரு சின்ன விஷயத்தினால உன்னைய கெட்டவன்னு நெனச்சிருவாங்க அப்படின்னு. பல டைம் வந்து நம்ம வந்து நம்ம ஃபேமிலியில அந்த நல்லவன்ற பேர மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நம்ம வந்து அ நம்ம நம்மளோட ஒரிஜினல் ஃபேஸ காட்டவே மாட்டோம். லாஸ்ட் வரைக்கும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா, ஒரு வேள நம்ம ஒரிஜினல் ஃபேஸ நம்ம காமிச்சா கூட நம்ம அம்மாவோ, அப்பாவோ ஒரு செகண்ட்ல "ச்சீ இவ்ளோ நீ இப்படியா?" அப்படின்னு வெறுக்க மாட்டாங்க. அவங்க வந்து சரி ஏன்னா அவங்களும் அதெல்லாம் கோ த்ரூ பண்ணி தான் வந்திருப்பாங்க. ஒரு சூழ்நிலையில நம்ம பொண்ணு இப்படி செஞ்சுட்டா அப்படிதான் நெனைப்பாங்க. பட் ஆனா நம்ம அத காப்பாத்துறதுக்காக என்னென்ன போராட்டம் பண்ணியிருப்போம். அதெல்லாம் வந்து இந்த மாரி மூவிஸ் வரும்போது தான் நமக்கு வந்து நம்மளோட அம்மா, அப்பாவ புரிஞ்சுக்கிறதுக்கு கூட நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு வாகை சுடவா. அதில வந்து படத்தோட ஃபர்ஸ்ட்டு சீன்லேயே வந்து ஆ பாக்யராஜ் வந்து அவங்க அப்பா, அதாவது ஹீரோவோட அப்பா வந்து சொல்லுவான் லைக் என்னோட ஆசையே வந்து என்னோட கவர்மெண்ட் ஜாப் போணுன்றது தான். என்னால அத நிறைவேத்தவே முடியல. பட் வந்து உனக்கு அது கிடைக்கணுன்னு தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவான். அதனால தான் அந்த பையனே வந்து பரவால்ல ஒரு கஷ்டமான ஒரு இன்டர்ன்ஷிப் ஒரு ஒரு ரொம்ப ஒரு கிராமம்னு கூட சொல்ல முடியாது. அது ஒரு ரொம்ப ஒரு புவரஸ்ட் ஆஃப் புவர் ஏரியால போய் அவன் ஒரு டீச்சரா சர்வ் பண்றதுக்கு ரெடியா இருப்பான். அவனுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணுன்றதுக்காக. பட் டுவர்ட்ஸ் த கிளைமாக்ஸ் வரும்போது, அந்த ஹீரோ விட எனக்கே கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் வந்து இந்த இந்த பிளேஸே ஒரு இந்த பிளேஸ்ல இருக்கிற அத்தன பிள்ளைங்களோட ஃப்யூச்சரும் அவன நம்பி தான் இருக்கு. ஏன்னா, அவன தவிர யாருமே அங்க டீச்சர்ன்னு ஒருத்தவங்க வரப்போறது கிடையாது. இவன் போலன்னா, கடைசி வரைக்கும் அவங்க செங்கல் உடைக்கிற ஒரு பீப்புளாவே தான் இருப்பாங்க. ஒரு ஜென்ரேஷனே ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்பிளே அது ஒரு ஜீனோசைட் மாரி தான். இன்னொரு பக்கம் நம்மள வளர்த்த அப்பா, அவரோட கனவே வந்து நம்மள கவர்மெண்ட் ஜாப்ல ப்ளேஸ் பண்ணணுன்றது தான். எனக்கு வந்து இதுக்கு எப்படி இதுக்கு கிளைமேக்ஸ்னு ஒண்ணு குடுக்க முடியுமான்னே எனக்கு புரியல. ஆக்சுவலி மிச்ச எல்லா படத்துலயுமே எனக்கு வந்து நமக்கு தெரியும் ஹீரோ வந்து ஹீரோயினோட சேர்ந்துருவாங்க. இல்ல வந்து இந்த சண்டையெல்லாம் முடிஞ்சு வில்லன இது பண்ணுவாங்கன்னு. இந்த மூவில சீரியஸா எனக்கு ஆன்ஸரே தெரியல கிளைமேக்ஸ் என்னன்னு. அவ்ளோ நான் வந்து ஸ்டூப்பிடா இருந்திருக்கேன். பட் அந்த ஹீரோ போய் அவங்க அப்பாட்ட போய், "அப்பா இங்க பாருங்க இவனோட ஹோப்பே இதுதான். எனக்காக ஒரு 5 பைஸ் காயின் குடுத்து நோட் வாங்கிட்டு வர சொல்றான். அவங்ககிட்ட நான் போய் சொல்ல முடியாது. நான் போயிட்டு வரவே மாட்டேன்னுனதும், அவங்க அப்பா கவர்மெண்ட் ஜாபோட இதுதான் முக்கியம் அப்படின்னு உன்னோட ஹார்ட் இது சொல்லுதுன்னா, நீ யூ கோ கேரி ஆன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதானே. அவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம். ஆனா நானா இருந்திருந்தா, இதுல வந்து நான் கடைசி வரைக்கும் டிசைடே பண்ணாம, இதுவா, அதுவா, இதுவா, அதுவான்ட்டு நான் கேட்டிருப்பேனான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா, அந்த படம் பார்க்கும்போது நான் யோசிச்சேன். இதுக்கு எப்படி கேட்க முடியுமா ஒரு அப்படின்னு. ஆனா, கேட்டுட்டா அவ்வளோதான். அந்த கம்ஃபர்ட் ஜோன வந்து நம்ம பிரேக் பண்ணிட்டு வரணும். ஆ இன்னொரு ஒரு மூவி வந்து என்ன சொன்னேன்? த்ரீ இடியட்ஸ். அதுலயும் வந்து ஆ அந்த மாதவனோட கேரக்டர் இருக்கு இல்லையா? அதாவது அவன் ஃபர்ஹான் அண்ட் அ நண்பன்ல கூட ஸ்ரீகாந்தோட கேரக்டர். அதில வந்து அவங்க அப்பா வந்து சின்ன வயசுலேருந்தே இவன் இன்ஜினியர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு அவ்ளோ கஷ்டப்படுற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவன் ரூமுக்கு மட்டும் ஏசி வாங்கி போட்டது. அவனுக்கும் அந்த சீட் கிடச்சு, அவனுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லா ஹி இஸ் அ குட் ஸ்டூடண்ட் டூ 90ஸ்ல தான் எப்பயும் வாங்குவான். பட் அவன் அந்த டயத்துல வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற சேலரியோ எதுவுமே இல்லாம, அ ஒரு ஃபோட்டோகிராஃபரா ஆகணும்னு சொல்லும்போது, எனக்கு எனக்கு வந்து இது பாசிபிளான்னு கூட எனக்கு தெரியல. அந்த அந்த படத்துல தான் அந்த சீன் வரும்போது, நான் அழுறேன். அவங்க அப்பா சொன்னம்போது, "அ உன்ன இத வித்துட்டு நம்ம லேப்டாப் வித்துட்டு நம்ம ஒரு கேமரா வேணா வாங்கிக்கலான்னு" சொல்லும்போது, எனக்கே தெரியல நான் பயங்கரமா அழுதுட்டு இருந்தேன். அண்ட் ஐ திங்க் மெனி ஆஃப் அஸ் ப்ரோக் அவுட் ஃபார் தட் சீன். ஸோ அவ்வளோ தூரம் அது ஒரு டச்சிங்கான சீன். ஏன் அப்டின்னா, பிகாஸ் எவ்ரிபடி இஸ் கோயிங் த்ரூ தட். யாருக்குமே வந்து அந்த தைரியம் இல்ல. இல்லம்மா நான் இதுதான் பண்ணுவேன். இல்லப்பா எனக்கு இதுதான் புடிச்சிருக்கு.
அப்படின்னு சொல்கிறதுக்கான தைரியம் வந்து பல பேருக்கு இல்லை. சப்போஸ் நம்ம மார்க் வாங்கலைன்னா நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் யோசிப்போமே தவிர, நம்ம அந்த பொசிஷனுக்கான மார்க் வச்சுருக்கோம். பட் நமக்கு வேறு ஒரு பொசிஷனுக்கு போகணுன்னா எத்தனை பேர் தைரியமாக அவங்க அம்மா அப்பாட்ட பேசுவோன்றது வந்து அதுவும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிலன்றப்போ தெரியல. அப்படி பேசினாலும் அவங்க அம்மா அப்பா அக்செப்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அவங்க கேட்டிருக்கவே மாட்டாங்க. அந்த பபுளை பிரேக் பண்ணாமல் இருக்கணுன்ட்டு தான் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு சீன். அண்ட் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து காதலுக்கு மரியாதை. ஏன்னா காதலுக்கு மரியாதையில் இவங்க வந்து கேட்கவே மாட்டாங்க. இவங்க வந்து கேட்கணும் அப்படின்னு நினப்பாங்க அவங்க பேரண்ட்ஸ்ட்ட. பட் ஆனால் அந்த ஒரு எப்படியோ தெரியாமல் அவங்க வந்து அவள் பொறுமையாக ஷாலினி வந்து அவங்க வீட்டில் போய் கன்வின்ஸ் பண்ணலான்னு நினைக்கும்போது அவங்க வெளியே மீட் பண்ணும்போது அவங்க அண்ணனுங்க பார்த்ததுக்கப்புறம் அவளால் அதை எப்படி டக்குன்னு ஹேண்டில் பண்ணும். ஆமாம் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே அவள் பயப்படுறா. ஸோ வீட்டுக்கு வந்து அப்போவே ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். பட் அவள் பேசலை. ஸோ மிச்ச படத்துலலாம் அழகாக காமிச்சிருப்பாங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பேசணுன்னு. பட் இவள் பேசாமல் போயிடுவான். போனதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் விஜய் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணுவான். பட் அவங்க அம்மா அக்செப்ட் பண்ண மாட்டா. ஸோ அதுக்கப்புறமும் அவங்க வந்து பிரிஞ்சிடலான்னு தான் நினைப்பாங்களே தவிர வீட்டில் போய் கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அண்ட் இவங்க கடைசி வரைக்கும் பேசவே மாட்டாங்க. பட் அந்த சிச்சுவேஷன் சூழ்நிலை அப்படி அமையும். அவங்க விஜயோட அம்மா வந்து செயினை ரிட்டர்ன் கொடுக்கலான்ட்டு அவங்க வீட்டுக்கு வருவாங்க. அழுவுறது அவங்க அம்மா ஷாலினி அழுதுகிட்டே இருக்கிறது அவங்க அம்மா நோட்டீஸ் பண்ணுவாங்க. அண்ட் அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்க அம்மா அப்பாவே புரிஞ்சுக்குவாங்க. சரி பிள்ளைங்க இதுதான் ஆசைப்படுறாங்க. பட் நமக்காக தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கன்னு அவங்களே அவங்க ஷெல்லை விட்டு பிரேக் ஆகி வெளியே வந்து ஓகே என் பிள்ளைங்களோட ஹாப்பினஸ் தான் முக்கியம்னு ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. இட் வாஸ் குட். பட் ஆனால் வந்து இதில் வந்து அந்த ஹீரோயின் வந்து இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்த பயத்தை விட்டு அவங்க வெளியவே வரல. பட் அஃப்கோர்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் தான் இங்கே ப்ரோட்டகனிஸ்டாக இருக்காங்க. பட் எவ்வளோ பேர் லைஃப்பில் அது நடக்கும்னு தெரியாது. சம்டைம்ஸ் அந்த அந்த அம்மா வந்து அழறத பார்க்கலனாவோ இல்லை இவங்க போகிறதான சூழ்நிலை வரலனாவோ இவங்க வந்து ஓ ஃபஸ்ட் டைம் நோ சொன்னதும் அவங்க என்ன சொல்கிறது, இது நடக்காமல் கூட போயிருக்கலாம். பட் இது வந்து பாசிட்டிவாக முடிஞ்சுது. இட் இஸ் அ குட் கிளைமேக்ஸ். பட் ஆனால் அந்த ஹீரோயின் பண்ணது வந்து அவ்வளோ ஆக்ட் ஆஃப் பிரேவரின்னு சொல்ல முடியாது. தே ட்ரை டு சாக்ரிஃபைஸ். பட் அவங்க வந்து அதுக்கான எஃபர்ட் போடலைன்னு தான் சொல்லுவேன். ஸோ பட் ஸ்டில் இட் வாஸ் குட். இந்த மாதிரி ஒரு ரியல் லைஃப்பில் நம்மளோட ரிலேஷன்ஸ் கூட நம்ம பிரேக் அவுட் ஆகி அந்த பபுளை வந்து பிரேக் பண்ணிவிட்டு அது பபுள் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் என்ன சொல்கிறது, அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு பபுள் கிடையாது, இட்ஸ் அ ஸ்ட்ராங் பில்லர், நமக்கு எப்பயுமே இருக்கக்கூடிய பில்லர்னு ட்ரஸ்ட் பண்ணி நம்ம பேசணுன்றதுக்கு ஆன் அண்ட் ஆஃப் அந்த ரிமைண்ட் பண்ணுற மாதிரி மூவிஸ் தான் இது. ஸோ இந்த மாதிரி மூவிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இதை தவிர நிறையா மூவிஸ் எனக்கு பிடிக்கும். பட் இந்த டைப் வந்து இந்த மாதிரி மூவிஸ் நிறையா நம்ம தமிழ் சினிமாஸில் இன்னும் வரணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.